வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 75 வேர்ட் சார்ட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன வேர்ட் சார்ட்டர் அப்படின்னா, ஆக்சுவலாக 4 பிட் வேர்டு வந்து நம்ம இன்புட்டில் கொடுத்துருப்போம். அது ஒன்று வேர்டு ஏ, இன்னொன்று வேர்ட் பி. அந்த 2 வேர்டையும் கம்பேர் பண்ணி அதில் எது லார்ஜஸ்ட் வேர்டு அப்படிங்கிறத அவுட்புட்டில் கொடுக்குற மாதிரி ஒரு சர்க்கியூட்டை நம்ம இந்த இதில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். அந்த சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேர்ட் சார்ட்டர் வந்து 2 விதமான ஐசி பயன்படுத்தியிருக்கோம். முக்கியமாக ஒன்று வேர்டு கம்பேரட்டர் ஐசி, அது 7485 அப்படிங்கிற 4 பிட் வேர்டு கம்பேரட்டர் ஐசி. அப்புறம் இன்னொன்று 74157 அப்படிங்கிற அந்த வேர்டு செலக்டர் பண்ணுற ஒரு ஐசி. 74LS157 அப்படிங்கிறது ஒரு குவாட்ரிலேட்ரல் 2 இன்புட் மல்டிப்ளெக்சர் ஐசி. ஸோ நம்ம கொடுக்குற 2 4 பிட் வேர்டை கம்பேர் பண்ணி அதன் மூலமாக அவுட்புட்டில் நம்ம செலக்ட் பண்ணுவதன் மூலமாக 2ல் ஏதாவது ஒன்று அவுட்புட்டில் கொடுக்குற மாதிரி நம்ம செலக்டர் பின் மூலமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஏ அந்த செலக்டர் லோவாக இருந்தால் ஏ செலக்ட் ஆகும், செலக்டர் ஹையாக இருந்தால் பி செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். வேர்டு கம்பேரட்டர் ஐசி என்ன பண்ணோம்னா, 2 4 பிட் வேர்டு அதுக்கு இன்புட் கொடுத்துருப்போம். அந்த 2 வேர்டு ஏ வேர்டு பி 2 இன்புட் கொடுக்குறோம். அந்த 2ஐயும் கம்பேர் பண்ணி அந்த 2மே 2 வேர்டை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப, அதாவது நம்பர்ஸ், அது பைனரி வேர்டு. ஸோ ஒரு பிசிடி வேர்டுன்னு வச்சுடுங்க. அந்த பிசிடி வேர்டு 0 to 9 வரைக்கும் உள்ள பைனரி வேல்யூவில் இருக்கும். ஸோ அந்த 2ஐயும் கம்பேர் பண்ணால் நமக்கு 3 விதமான அவுட்புட் கிடைக்கும். ஒன்று 2மே ஈக்குவலாக இருக்குன்னு ஒரு அவுட்புட். அப்படி இல்லைன்னா ஏஐ விட பி பெருசாக இருக்குது, அல்லது ஏஐ விட பி சிறிதாக இருக்கிறது. 3 விதமான அவுட்புட்டை இந்த 7485 அப்படிங்கிற ஐசி கொடுக்கும். ஸோ அதில் பாருங்கள், முதல்ல ஏ இஸ் லெஸ் தென் பி, ஏ இஸ் ஈக்குவல் டு பி, ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு 3 விதமான அவுட்புட். இந்த 3ல் ஏதோ ஒரு எல்இடி தான் எரியும். ஏன்னா எப்போதுமே இந்த 3ல் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் தான் அந்த அவுட்புட் இருக்கும் லாஜிக்கலி. ஸோ அந்த ஐசிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏ இஸ் லெஸ் தென் பி அப்படிங்கிற அவுட்புட்டை எடுத்து இந்த 74157 அப்படிங்கிற ஐசிக்கு செலக்டராக கொடுத்துட்டோம். ஸோ அது ஹை ஆச்சுன்னா, அந்த அவுட்புட் ஹை ஆச்சுன்னா பியை இந்த ஐசி பிங்கிற வேர்ட்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை அவுட்புட்டில் காமிக்கும். அதே அது லோவில் இருந்துச்சுன்னா ஏலேருந்து வரக்கூடிய டேட்டாவை அவுட்புட்டில் காமிக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்டில் அந்த 2 வேர்டை ஜெனரேட் பண்ணுறதுக்கான சர்க்கியூட். ஸோ அந்த சர்க்கியூட்டை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, 2மே ஒரு 74192 அப்படிங்கிற ஒரு பிசிடி 4 பிட் கவுண்டர், அப் டவுன் கவுண்டர். அந்த கவுண்டரை நம்ம கவுண்ட் அப் மோடில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு கிளாக் 1 ஹெட்ஸ் கிளாக் கொடுத்துருக்கோம். அந்த கிளாக்கை அந்த புஷ் பட்டனை ஆன் பண்ணால் அந்த கிளாக் இது வழியாக வரும். அதன் மூலமாக இந்த வேர்டு ஏயோ அல்லது வேர்டு பியையோ நம்ம என்ன நம்பர் வேணும் அப்படிங்கிறத 0 to 9ல் என்ன வேணுங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்குறோம். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த 7485 அப்படிங்கிற கம்பேரட்டர் ஐசிக்கு கொடுத்துருக்கோம். அதையே இன்னும் பேரலாக கொண்டு போய் அந்த வேர்டு செலக்டர் ஐசியும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதில் பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு இதை நம்ம வேர்டு ஏ 4 அப்படின்னு வச்சுடுங்க, வேர்டு பி 6 அப்படின்னு வச்சுடுங்க. இப்போ 2ல் எது லார்ஜஸ்ட் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டு பி தான். ஸோ அந்த வேர்டு பி தான் அந்த அவுட்புட்டில் காமிக்குது. இப்போ இந்த 4ஐ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இந்த பல்ஸை கொடுக்குறதன் மூலமாக, அந்த புஷ் பட்டனை ஆன் பண்ணுறதன் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணி 6ஐ விட ஹையராக 7 8 அப்படின்னு கொண்டு போகிறாங்க. இப்போ 8ன்னு வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், அவுட்புட் 8ன்னு மாறிடுச்சு. ஸோ எப்போவுமே இந்த சர்க்கியூட் 2 வேர்டில் எது ஹையஸ்ட் லார்ஜஸ்ட் வேர்டோ அதை காமிச்சிட்டு இருக்கும். ஓகே, இப்போ 2மே ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, 2மே ஈக்குவலாக இருந்தால் எதை காமிச்சாலும் ஒன்று தானே, லார்ஜஸ்ட்டுங்கிறது எதை காமிச்சாலும் அது லார்ஜஸ்ட் தான். ஸோ அந்த 2ல் ஏதோ ஒன்று அந்த வேல்யூவை காமிச்சிடும். ஸோ இப்படி தான் இப்போ நம்ம பாருங்கள், இந்த 8ன்னு இருக்குது. இதையும் நம்ம என்ன பண்ணுறோம்,
7, 8 அப்படின்னு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் 8ங்கிறது தான் லார்ஜஸ்ட் வேர்டுன்னு காமிக்கும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறது. ஸோ இப்படி தான் ஒரு வேர்டு சார்ட்டர் வந்து ஒர்க் பண்ணுது. இதன் மூலமாக 2 4 பிட் வேர்டை நம்ம கம்பேர் பண்ணி அதில் எது லார்ஜஸ்ட் வேர்டு அப்படிங்கிறதனுடைய அவுட்புட்டை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.